पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 4வது பாதத்துக்கான சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 17வது சூத்திரம் வரைக்கும் நேற்று பார்த்து முடிச்சிருக்கோம். தது உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாத்தா ஞாத்தம். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த சித்தாந்தம் என்னது, அநேக புருஷவாதம். அப்போ அநேக புருஷவாதமாக இருக்கும்போது ஒவ்வொரு பிரதிதேகமும் ஆத்மா தனி, பிரதிதேகம் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தம் இருக்குது. இப்போ நம்ம அனுபவம் அது என்ன, நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மனசு இருக்குது. இந்த ஒவ்வொரு மனசுக்கும் நம்ம அறிவு புத்தின்னு அந்த கரணம்னு சொல்கிறோம். இந்த அந்த கரணத்துக்கு அறிவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியுது. இது மாதிரி அறிவு அறியாமை அப்படின்னு ஒவ்வொரு சித்தத்துக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆச்சாரியர் அதுக்கு தான் சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா தது உபராக அபேட்சித்வா. வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்தம் இருக்குல்ல, தத் பதார்த்தம், அந்த பதார்த்தம் வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அது என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் உபராகம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக ஆகணும். ஒரு வெள்ளை கிளாத் மாதிரி சித்தம். இந்த சித்தத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டிக்கணும். ஒட்டினா தான் கலர் ஆகும். நம்ம ஏற்கனவே ப்ராசஸ்லாம் பார்த்துருக்கோம். சித்த விருத்தி வெளியில் மனோவிருத்திக்காகி போய் புத்தி விருத்தியாகி, புத்தி விருத்தி பார்த்தீங்கன்னா மனோவிருத்தியாகி, மனோவிருத்தி இந்திரிய விருத்தியாகி, இந்திரிய விருத்தி விஷயத்தோட போய் சங்கமிச்சு அது ஆக்காரத்தை அடைஞ்சி அந்த சித்த விருத்தி ரிட்டர்ன் புத்திக்கு வரும்போது அது ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நல்லா தெரியணும், போகிற விருத்தி பார்த்தீங்கன்னா எம்டியான விருத்தி போகும். திரிகுணாத்மிகா விருத்தி பார்த்தீங்கன்னா எம்டியாக போகும். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அது எப்படி அப்படின்னா ஒரு கேரி பண்ணிக்கிட்டு வருது. சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு அநேக விஷயங்களை கேரி பண்ணிட்டு புத்திக்கு சமர்ப்பணமாகும் போது அந்த புத்தியில் ஞானமானது உண்டாகுது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பார்த்தீங்கன்னா பிரதிக்ஷணம் நமக்கு பார்த்தீங்கன்னா சப்த ரூப ரச கந்தங்களோட ஞானம் இப்படி தான் உண்டாகுது. இந்த மாதிரி உண்டாகிறதுக்கு பேர் என்ன பேருனா உபராகம் அப்படின்னு பேர். ராகம் அப்படின்னா என்ன அர்த்தம், கலர் ஆகிறதுன்னு அர்த்தம். ஒயிட் கலராக இருக்கிற சித்த விருத்தி வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துவோட ஃபார்முக்கு மாறுறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உபராக அபேட்சித்வாத். இதை சார்ந்து தான் சித்தம் அந்தந்த வண்ணமாக மாறுறது. அதை சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வஸ்து வெளியில் இருக்கிற வஸ்துவை நம்ம சொல்கிறோம் இது எனக்கு தெரியும் அப்படின்றோம், இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சித்தவிருத்தியை அது மயமாக ஆகலை அப்படின்னா எனக்கு தெரியாது. நல்லா ஸ்பஷ்டமாக சித்தவிருத்தியில் அந்த வஸ்து கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா, காப்பி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த வஸ்து எனக்கு தெரியும். எனக்கு சரியாக புரியல அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது காப்பி ஆகலை, அரைகுறையாக காப்பி ஆகுது அப்படின்னா எனக்கு சரியாக பாதி புரியுது பாதி புரியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது சித்தம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா சத்வரஜஸ் தமசுன்னு 3 குணங்கள் இருக்குது.
எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தவிருத்தி எப்போவுமே என்னது சுத்த சத்துவம் அப்படின்னு பேர். ஃபுல்லாக அது சத்துவ குணம். அதனால தான் சித்த சத்துவம் நம்ம சொல்லுவோம். அந்த சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமோ குணத்தினாலையும் ரஜோ குணத்தினாலையும் மூடப்படும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்காது. ஒரு ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்காது. இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக உட்காந்துருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிளாஸில் பிரைட்டாக உட்காந்துருப்பீங்க, இன்றைக்கி கிளாஸில் மந்தமாக இருக்கும். நாளைக்கு கிளாஸில் ஈவினிங் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஷார்ப்பாக ஆகிடுவாங்க, காலையில் கிளாஸ் வந்து மந்தமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா குணத்தோட சைக்கிள் சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ரஜோகுணம் தமோ குணம் என்ன பண்ணுதுன்னா எப்போ பார்த்தாலும் இந்த சத்துவ குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமணம் பண்ணுது. அப்படி ஆக்கிரமணம் பண்ணும்போது வெளியில் போகக்கூடிய சித்த விருத்தி என்ன ஆகுது, சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக உள்ளுக்குள்ளார வாங்காமல் போயிடுது. நம்ம டிராஃபிக்கில் போகிறதுலேருந்து சில விஷயங்களை பண்ணும்போது எல்லா இடத்துலையும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரராக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஒரு மாதத்துக்கு மேலே கவனக்குறைவுன்றது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவனக்குறைவு இருக்குது. டிராஃபிக்கில் போகும்போதும் கவனக்குறைவாக இருக்கேன், கையில் ஹேண்டில் பண்ணுற பொருட்களில் கவனக்குறைவாக இருக்கேன், எல்லா விஷயத்துலையும். இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எதிர்க்க பிரேக் போட்டு நிற்கிறாரு, நான் வந்து பிரேக் போடாமல் அவரோட முட்டுறதுக்கு பக்கத்தில் போய் நிப்பாட்டுறேன். நான் நல்லா தெரியுது 20 அடிக்கு முன்னாடியே அவர் நின்ட்டார், நான் இப்போவே நிற்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கம்மி பண்ணாமையே நான் போய் அவர் பக்கத்தில் போய் தான் நிற்கிறேன். நாதபுரம் பதறாரு என்ன அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த சித்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பார்க் இருந்தால் மட்டும்தான், சத்துவகுண ஸ்பார்க் இருந்தால் தான் என்ன ஆகும், என்ன வெளியில் நடக்குது என்ன ஏது எல்லாம் ஸ்பார்க் ஆகும் உள்ளுக்குள்ளார. இது ஏதாவது தமோ குணம் மூடி மறைச்சிருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு மாதமாக எனக்கு தமோ குணம் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஒரு மாதமாகவே போயிட்டுருக்கு. அப்போ ஒரு மாதமாக தமோ குணம் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது சத்துவகுணம் என்ன ஆகும், மூடி மறைக்கும். மூடி மறைக்கும் போது காப்பி ஆகிறதுல என்ன ஆகும், வெளியில் இருக்கிற விஷயங்கள் இந்த சித்தத்தில் காப்பி ஆகிறதுக்கு பேர் உபராகம் அப்படின்னு பேர். அந்த காப்பி ஆகிறது சரியாக ஆகலை அப்படின்னா இந்த வஸ்து வந்து வெளியில் இருக்கிற வஸ்து வந்து என்ன ஆகாது, சரியாக தெரியாது, தெரியும் தெரியாது சரியாக தெரியாது. இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தத்துக்கு நடக்குது. அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஜபத்தையோ பிராணாயாமத்தையோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட சித்தவிருத்தி என்ன ஆகுதுன்னு கேட்டால், ரஜோமலம் தமோ மலம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கும்போது பிரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் உட்காரும்போது நல்லா பிரைட்டாக நமக்கு புரியறதெல்லாம் உண்டாகும். கொஞ்சம் ரஜோகுண தமோ குணம் மத்தியான கிளாஸ் ஈவினிங் கிளாஸ்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கெலாம் கிராமர் கிளாஸ் படிச்சிங்கன்னா தெரியும். எங்களுக்கெல்லாம் பொதுவாக கிராமர் கிளாஸில் 1 மணிக்கு இருக்கும். 1 மணிலேருந்து 2:30 மணி நல்லா தாகும். அதில் அந்த சூத்திரங்கள்லாம் படிச்சிங்கன்னா உள்ளேயே போகாது, ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா தமோகுண பிரதானம். அந்த மத்தியான நேரம் 1 மணி 2 மணிலாம் தமோகுண பிரதானம். அப்போ புத்தி விருத்தி போனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன, அது கேப்சர் பண்ணாது, அதை வந்து கேப்சர் பண்ண முடியாமல் போயிடும். அப்போது ஒரு ஞானம் உண்டாகணும் அப்படின்னா சித்தத்துக்கு அந்த கேப்சர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நடந்தால் மட்டும்தான் அந்த புத்தி அறியும். அப்படி கேப்சர் ஆகலை அப்படின்னா அந்த புத்தி அறியாது. இதுதான் இந்த சூத்திரத்தோடது 17வது சூத்திரம் சொல்லி முடித்தோம். 18வது சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் சொல்ல ஆரம்பிக்குது. சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், சித்தம் பரிணாமினின்னு பேர். சித்தத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பரிணாமினிய. அது சில சமயம் அறியும், சில சமயம் அறியாது, சில சமயம் அறகுறையா ஆஃப் பேக்கடாக வந்து பார்த்தீங்கன்னா அறியும். அப்போ என்ன அர்த்தம், காலையில் நல்லா இருக்குது சித்தம் சத்துவகுணமாக, மத்தியானம் போக போக போய் ரஜோகுணமாகுது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அப்புறம் ஈவினிங் போக 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 தமோ குணத்துக்கு போயிடுது. அப்போ ஒரு சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டுருக்கு, பரிணமிச்சுக்கிட்டே இருக்குது. காலையில் அறியுது, மத்தியானம் கொஞ்சம் கிளாஸ் வந்து அறகுறையாக அறியுது, ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக அறியுது. அப்போ சித்தம் என்ன ஆகிட்டுருக்கு, நமக்கு பரிணமிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல, நல்லா எனக்கு தமோ குணம் போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ தமோ குணம் போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சத்துவகுணம் போச்சு, ரஜோகுணம் போச்சு, இப்போ தமோ குணம் போயிட்டுருக்கு. அப்போ என்ன அர்த்தம், 3 குணங்களால் சித்தம் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும், முடிஞ்சுங்க. ஆனால் புருஷன் அப்படின்னா இந்த 18வது சூத்திரம் புருஷனை பற்றி சொல்லுது. சதா ஞாதாஸ்சித்த விருத்தயः தத் பிரபோः, சதா ஞாதாஸ்சித்த விருத்தயः தத் பிரபோः, புருஷஸ்ய அபரிணாமித்வாத், புருஷஸ்ய அபரிணாமித்வாத். இந்த புருஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சித்தம் பரிணாமியா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்.
சதா காலமும் 3 குணங்களால் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது. சலம், குணம், விருத்தம். ஈஸியாக சொல்லிட்டோம். க்ஷிப்ர பரிணாமினி அப்படின்னு வேற சொல்லிட்டோம். சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். 3 குணங்களால் அது பார்த்தீங்கன்னா எப்போவுமே அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறது அதோட இயல்பு. ஆனால் புருஷன் பார்த்தீங்கன்னா 3 குணங்கள் இல்லாதவன். ஆத்மா, புருஷனை யாரு? ஆத்மா. ஆத்மா பார்த்தீங்கன்னா அபரிணாமித்வாத், பரிணாமம் அல்லாதவன், பரிணாமிக்கவே இல்லை, ஏக்கரூபமாக இருக்கிறவன். நான் சதா பிறந்ததுலேருந்து ஏக்கரூபமாக எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நானாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு க்ஷணம் கூட பார்த்தீங்கன்னா இந்த நான் மாறவே இல்லை. அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா சதா ஞாத்தாகா, சதா காலமும் அறியப்பட்டவைகளாகவே இருக்கு. எது? சித்தவிருத்தையா. இந்த புருஷனுக்கு பார்த்தீங்கன்னா சித்தவிருத்திகள் சதா காலமும் அறியப்பட்டதாகவே இருக்கின்றது. தத் பிரபோஹோ, அந்த பிரபுவா இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு, பிரபுனா என்ன அர்த்தம்? எஜமானன். எதுக்கு எஜமானன்? இந்த சித்தத்துக்கு எஜமானன். இந்த சித்தத்துக்கு எஜமானனா இருக்க இந்த ஆத்மாவிற்கு சதா காலமும் 24 மணி நேரமும் இந்த சித்தம் அறியப்பட்டதாகவே இருக்கிறது. சித்தத்தில் ஒரு தாட்டு உண்டானா கூட அது புருஷனுக்கு எனக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஆனால் சித்தத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் சில சமயம் தெரியுது, சில சமயம் தெரியாது, சில சமயம் அறகுறையாக தெரியுது. ஆனால் என் சித்தம் எனக்கு எப்படி தெரியுது? என் சித்தம் எப்படி தெரியுது? இதில் என்னெல்லாம் உண்டாகுதோ சித்த விருத்திகள், அதை எல்லாத்தையும் நான் அறிஞ்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரியாமல் ஒரு சித்த விருத்தி கூட பார்த்தீங்கன்னா சித்தத்திலேருந்து விருத்தி ப்ரொடியூஸ் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான் அப்படின்ற தத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்குது? சதா அலுப்தத்திற்குன்னு ஒரு வார்த்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. சதா மறைப்பில்லாத பார்வை. மறைப்பில்லாத பார்வையா எதை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா சித்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ சித்தத்தில் எது வந்தாலும் ஞானம் அஜ்ஞானம், எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, எனக்கு இது தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, தெரியாதது அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு இது தெரியும், அது தெரியும் அப்படின்னு எதெல்லாம் தெரியுமோ அதுவும் எனக்கு தெரியும். அப்போ நான் இந்த சித்தத்துக்கு தெரிஞ்சதையும் அறிவேன், ஞாத்த வஸ்துக்களையும், தெரியாத அஜ்ஞாத வஸ்துக்களையும் நான் அறிவேன். இப்போ தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா சித்தத்துக்கு என்ன தெரியும்? தூக்கத்தில் சித்தத்துக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியலை. சித்தத்தோட நாலேஜ் அதுன்னு. சித்த விருத்தி பார்த்தீங்கன்னா அபாவ பிரத்யேக ஆலம்பனா விருத்தி நித்ரா. அப்போ தூக்கத்தில் இருக்கிற விருத்தி பார்த்தீங்கன்னா அபாவ விருத்தின்னு பேர். ஒன்றும் தெரியலை அப்படின்னு. ஒன்றும் தெரியலைன்னு யாருக்கு தெரியும்? சித்தத்துக்கு ஒன்றும் தெரியலை, அது எனக்கு தெரியும். ஜாகிரதத்திலையும் சொப்பனத்திலையும் இந்த சித்தவிருத்தி பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி பரிணமிச்சுக்கிட்டே இருக்குது ஜாகிரதத்தில். அப்போ ஜாகிரதத்தில் வெளியில் இருக்க வஸ்துக்களுக்கு ஏற்ற மாதிரி பரிணமிக்க அதை நான் பார்த்தீங்கன்னா நான் அறிகின்றேன். சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் இருக்கிற வாசனைகளை எடுத்துகிட்டு சித்தவிருத்தி அந்த வாசனாமயமாக மாறுது. அதையும் நான் என்ன பண்ணுறேன்? அறிகின்றேன். அப்போ சொப்பனத்தையும் அறிகின்றேன், ஜாகிரதத்தையும் அறிகின்றேன், அப்புறம் தூக்கத்தில் ஒன்றும் தெரியலன்ற சித்தவிருத்தியையும் அறிகின்றேன். அப்போ நான் அலுப்தத்திற்கு 3 காலத்திலும் நான் என்ன பண்ணுறேன்? சித்தத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். நான் பரிணாமிக்கிறதே இல்லை, ஒரே ரூபம், வெறும் பிரகாச ரூபமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் சித்தம் அப்படிப்பட்டதில்லை. சித்தம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற விஷயங்களோட சேர்ந்தா என்ன ஆகும்? கேப்சர் பண்ணுச்சுன்னா அறிவு உண்டாகும், கேப்சர் பண்ணலை அப்படின்னா அறிவு உண்டாகாது. அப்போ சித்தம் பரிணாமி, அதே நேரத்தில் புருஷன் பார்த்தீங்கன்னா அபரிணாமி அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏதாவது தெரியலைன்னா கில்ட்டினா வர வேண்டாம். ஒரு டைமுக்கு மேலே என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புத்திக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி. ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 7ஆம் கிளாஸ் பையன், ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னப்பா நல்லா படிப்பியா அப்படின்னா, அதெல்லாம் படிக்க மாட்டேங்க அப்படின்னா. ஏன்பா நல்லா படிக்க மாட்டேன்ற? அவ்வளோதான் சார் வரும், அவ்வளோதான் சார் வரும் அப்படின்றான் அந்த பையன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல், ஆமாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் படிக்கிறது அப்படி தான் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் வரும். அப்போ இருக்கிற இவ்வளோ தானேங்க, இந்த புத்திக்கு என்ன சாமர்த்தியமோ அவ்வளோதான் வரும்.
அந்த பையன்கிட்ட இருக்கிற நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அலாதியானது. என்னன்னா படிப்பு தான் வராது ஒழிய அவன் வேறு வேறு விஷயத்தில் ஸ்கில் இருக்கலாம். இந்த புத்திக்கு இவ்வளோ தாங்க வரும், எனக்கு மேக்ஸ் வராதுன்னா வராது தான். அதை போய்ட்டு எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு எனக்கு வரலையே அப்படின்னு துக்கப்பட்டுட்டு. அந்த பையன்கிட்ட நான் பார்த்த மெச்சூரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ தான் வருங்க, அவ்வளோதான் சார் அப்படின்றான், அவ்வளோதான் சார் அப்படின்றான். ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. இது சாதுக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். இன்னும் கூட ஒரு சாமி இருக்கார், என்கிட்ட வந்து புலம்புவார், என்ன நான் சப்தமஞ்சரியே ஞாபகத்துக்கு நிற்க மாட்டேங்குதுன்னு. எத்தனை வருஷங்க சப்தமஞ்சரியை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ராமக ராம ராம ஆஹா ராமம் ராம ராமான்னு அப்படின்னு. அப்படின்னா கிராமரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரஸ் வாத்தியார்னு ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு புக்கு ஒன்று இருக்கும், சின்ன புக்கு தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சப்தமஞ்சரி படிக்கலை அப்படின்னா உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவர்கிட்ட சொல்லி ஒரு சாமி சொல்லிட்டார். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருட்டுறார். ஒரு மாதம் கழிச்சோன்னு என்ன மறந்து போயிடும், திரும்ப பண்ணுவார், திரும்ப மறந்து போயிடும். தாத்து மஞ்சரி எடுத்து படிப்பார், தாத்து மஞ்சரி மறந்து போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு அவருக்கு முடிவு கொண்டார். நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் முடியாது அப்படின்னு. அப்போ என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, தன்னை பற்றியே தான் வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஒரு கில்ட்டியில் மாட்டிப்பாங்க. அவ்வளோதான் சார் முடியும், அதை வந்து சொல்கிறது கற்றுக்கணும். இது இந்த புத்திக்கு இவ்வளோதான் முடியும். ஆனால் இந்த புத்திக்கு இவ்வளோதான் முடியும். ஆனால் நான் யார், நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை பார்க்கிறவன். இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திக்கு தெரிந்ததும் தெரியும், அறிந்ததும் அறியும், அறியாததும் அறியக்கூடியவன் நான். அப்போ நானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு அறியாமைன்றது இல்லை, எப்போவுமே ஒரே ரூபம்தான், திரஷ்டா, அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது தெரியலையா அது தெரியலைன்னா தெரியலாமல் இருந்துட போட்டோம், அவ்வளோதான் வரும். இதுக்கு இவ்வளோதான் இந்த கெப்பாசிட்டி. இந்த புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒவ்வொருத்தரோட புத்தியும் கர்மம் வாசனை அதுக்கப்புறம் இதுக்கேற்ற மாதிரி தான் பரிணமிக்கும். ஒரு கர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்மத்தில் என்ன கர்மம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் அடையும், எல்லாம் அடையும். அதுக்காக நம்ம நொந்துக்கலாம் கூடாது. உபாதியோட தோஷம் உபாதியோடது, என்னோடது இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபாதியை தாண்டினவன் நான், பார்ப்பவன் நான். அப்போ அதனால என்ன பண்ணணும், என்ன வருதோ வருது, முயற்சி பண்ணி பார்ப்போம், வரலையா. ஆனால் கில்ட்டியோ இல்லை பெருமையோ அடைய வேண்டாம். நான் அறிவு அறியாமை ரெண்டையும் அறிபவன் நான் வந்துடுங்க. இதுக்கப்புறம் வந்து ஆச்சாரியார் 19வது சூத்திரத்தில் சொல்கிறார், ந தத் ஸ்வாபாசம் ந தத் ஸ்வா ஆபாசம் திருஷ்யத்வாத் ந தத் ஸ்வாபாசம் திருஷ்யத்வாத். திரும்ப சித்தத்துக்கே வந்துடுறார் ஆச்சாரியர். சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதா வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யத்வாத், சதா பார்க்கப்படுவதாக இருக்கின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா ந தத்து ஸ்வ ஆபாசம், அந்த சித்தம் தன்னையே தான் அறியாது. தன்னையே ஸ்வ ஆபாசம் ந, அந்த சித்தமானது தன்னையே தான் அறியக்கூடியதாக ஆவதில்லை. ஏன் அப்படின்னா புருஷனுக்கு அது திருஷ்யமாக இருப்பதால். நான் என்ற ஆத்மாதான் சித்தத்தை பார்க்கும் ஒழிய சித்தம் தன்னையே தான் பிரகாசித்து கொள்ளாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுதான் இங்கே சொல்லியாச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஜடம், சிம்பிளான இது வந்து பார்த்தீங்கன்னா ஜடம், இன்ஸ்ட்ருமெண்ட். என்னோட சந்நிதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணணும். நான் எஜமானன். அதனால தான் போன சூத்திரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, தத் பிரபோஹோ ஞாத்தாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஞாத்தாஹா சித்தவர்த்தையா, பிரபு நான். யாரு? நான் சுவாமி. எதுக்கு? சித்தத்துக்கு சுவாமி நான். ஏன் சுவாமி அப்படின்னா அது ஜடம். அது ஜடமாக இருக்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சொந்தமாக எந்த ஒரு சக்தி சாமர்த்தியமும் இல்லை. தன்னைத்தான் அது அறிந்து கொள்ளாது. அது சதா திருஷ்யம்தான். திருஷ்யம் திருஷ்யமேவ சதா. திரஷ்டா சதா திரஷ்டா ஏவ. வெறும் திரஷ்டா, எப்பவுமே திரஷ்டா தான். திருஷ்யம் எப்போவுமே திருஷ்யம் தான். ஜடம் எப்போவுமே ஜடம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இந்த சித்தாந்தத்தை மனசுக்குள்ளார கொண்டு வரணும். என்னைக்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் பலமாக இல்லைன்னு அர்த்தம், எஜமானன் சரியில்லைன்னு அர்த்தம். எஜமானன் என்ன பண்ணணும், அந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி பண்ணும் சாணியை. சும்மா இல்லாமல் நீங்கள் எனக்கு துக்கம் கொடுக்குறியா அப்படின்னு எதையாவது ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம். அதோடு சம்மந்தப்பட்டிங்கன்னா என்ன ஆகிடும், போச்சு. அந்த விஷய வாசனை வந்து உங்களுக்கு வந்துடும். ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பேன்.
இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா சதா காலம் நமக்கு துக்கம் கொடுக்கறதையே வேலையாக வச்சிருக்கு. ஏன்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, போக அபவர்க்க தாத்திருத்துவம் சாதிகாரத்துவம்னு பார்த்துருக்கோம். குணத்தோடது என்னது? திருஷ்யத்துக்கு லட்சணம் பார்த்தோம்ல. திருஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் பூத இந்திரியாத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். அப்போ இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சதா போக அபவர்க்கத்தை கொடுக்கறது. இப்போ நம்ம புத்திசாலியாக இருந்தோம் அப்படின்னா அந்த போகத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட போகம் உங்களுக்கு சிந்திக்கவே சிந்திக்காது. அப்போ நம்ம எஜமானனாக இருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த சித்தம் தன்னைத்தானே அறியாது, சித்தத்தை அறிவதற்கு நான் வேணும், நான் திரஷ்டா, அது திருஷ்யம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அடுத்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரம் 20வது சூத்திரம் சொல்லுது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி இப்போ நம்ம மனசு எப்படி தெரியுங்களா இருக்குது? பௌத்த மதத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம இருக்கோம். நம்ம என்ன ஆயிட்டோம் தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ நான் சொல்கிற மாதிரி பிரித்து பார்த்தோம் அப்படின்னா திருஷ்யத்தை திருஷ்யமாகவும் திரஷ்டாவை திரஷ்டாவாகவும் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிங்க் ஆகிட்டே இருக்கோம், ஜெல் ஆகிட்டோம், ரொம்ப ஜெல் ஆகிட்டோம். மனசு வேறு நான் வேறேன்னு தெரியாமல் பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கோம். நம்ம ரொம்ப டேஞ்சர், பெரிய எரர் நடந்துக்கிட்டே இருக்குது சதா. என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஜெல் ஆகிறது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? நான் சொன்னேன்ல 3 காரியத்தை இந்த மனசு பண்ணும் சித்தம். முதல் காரியம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற திரஷ்டாவை இழுத்து தன்மயமாக்கிக்கும். அப்போ ஜடமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜடமாக இருக்கிற இந்த சித்தம் இந்த புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து தன்னோட ஜெல் ஆக்கிக்கிட்டோன்னு இந்த புருஷனோட சைத்தன்யம் என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த சித்தத்துக்கு வந்துருமா? வந்த மாதிரி ஆயிடுது. ஃபேன் கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து தன்மயமாக்கி ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஜடம், கரண்ட் இல்லைனாம ஓடாது அப்படின்னு நமக்கு தெரியல. ஃபேன் தன்னால் ஓடுற மாதிரி தெரியுது நமக்கு. யாரோ ஒரு கிராமத்துக்காரன் காட்டுவாசியை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன் ஓடுது பின்னாடி கரண்ட்டுன்றது ஒன்று தெரியவே இல்லைன்னா அவன் என்ன நினைப்பான்? இந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டுன்ற கான்செப்டே தெரியாதவன் என்னப்பான்? ஐயோ இந்த ஃபேன் சுற்றுது, இந்த லைட் எரியுது அப்படின்னு நினைப்பான். அந்த லைட்லாம் சொந்தமாக எரியல, அதுக்கு பின்னாடி கரண்ட் இருக்குது, தெரியாது. இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டு ஃபேனோட இணைஞ்சி சுற்றுற மாதிரி இந்த ஜடமாக இருக்கிற இந்த சித்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புருஷனை தன்மயமாக்கிட்டு சைத்தன்ய மாதிரியே இந்த மனசு தெரியுது. பெரிய எரர். அடுத்தது என்ன பண்ணுச்சு? அப்போ நான் வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்டையும் தூக்கி தன்மயமாக்கிக்கிச்சு. தன்மயமாக்கணுன்னு இப்போ இந்த மனசை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தம்ன்ற மனசு என்ன பண்ணுது? சைத்தன்யமாகவும் அதான் இருக்குது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா விஷயாகாரமாகவும் அது பரிணமிக்குது. அப்போ ஒரு மனசு நானாகவும் இருக்குது, கூட வந்து ஆப்ஜெக்டாகவும் இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். இது உண்மையா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரத்தில் வந்து கண்டனம் பண்ணுறார் ஆச்சாரியார். ஏக்க சமயே சோபய அனவதாரணம் ஏக்க சமயே ச உபய அனவதாரணம் ஏக்க சமயே சோபயானவதாரணம். ஏக்க சமயே அப்படின்னா எப்போவுமே இந்த மனசோட கெப்பாசிட்டி ஒரு நல்லா புரிஞ்சுங்க. இந்த மனசுன்ற சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே சமயத்தில் உபய அனவதாரணம். அவதாரணம்னா நிச்சயம் செய்தல், அறிதல். அனவதாரணம் அப்படின்னா நிச்சயம் செய்யாது. ஒரு சமயத்தில் ரெண்டுத்தையும் அது அறியாது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா தன்னையும் அறியும், இந்த மனசு வெளியில் இருக்கிற வஸ்துக்களையும் அறியும் அப்படின்னா அது நடக்காது. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் ஒன்னைத்தான் அறியும். அப்போ இந்த மனசு எதை அறியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனசு வெளியில் இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் அறியும். அதுவும் ஒரு க்ஷணத்தில் ஒரு விஷயத்தை தான் அறியும். ஆனால் நம்மளோட மனசு எப்படிப்பட்ட வேகமுடையது பாருங்க. சைத்தன்யம் பக்கத்தில் இருக்கா, சைத்தன்யத்தோட அந்த பிரகாசத்தை எடுத்துக்கிட்டு இது கண்ணா பின்னான்னு வேகமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஆனால் ஒவ்வொரு சப்தத்துக்கும் என்ன இருக்குது? தனயும் தனம் அப்படின்னு அடுத்தா ஒன்று, அப்புறம் பாலாயும் பலம், பூயிஸ்தாகாயும் புஸ்தகம், எல்லாம் தனித்தனி அக்ஷரம். எல்லாத்தையும் ஒன்று கூட்டி பதமாக்கி அதை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி வாக்கியமாக்கி
நான் எவ்வளோ வேகமாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கன்லேருந்து வர மாதிரி. நம்ம ஞானம் பாருங்கள், இப்படி திரும்பி இப்படி திரும்புகிறோம். இப்படி திரும்புறதுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்டர் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு இப்படி திரும்பி இந்த பக்கம் வரத்துக்குள்ளார 10-20 ஐட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடுது இந்த மனசு கண் மூலமாக. அப்போ இந்த மனோவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக போகுது. ஆனால் எல்லாத்துலேயும் என்ன தெரிஞ்சுங்க, ஒரு க்ஷணத்தில் ஒரு விஷயத்தை தான் பண்ணும். நான் இந்த பக்கம் நான் ரூபத்தை பார்த்துட்டு இருக்கும் போதே காக்கா சப்தம் கேட்குது அப்படின்னா, ஒரு க்ஷணத்தில் ரூபத்தை பார்த்துச்சுன்னா அடுத்த க்ஷணத்தில் தான் காக்காவோட சப்தம், அதுக்கு அடுத்த க்ஷணம் தான் ஆட்டோவோட சப்தம், அதுக்கு அடுத்த க்ஷணம் தான் உள்ளுக்குள்ளார ஸ்வெட்டிங் ஆகிறது, அதுக்கு அடுத்த க்ஷணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கே அப்படின்னு டேஸ்ட்டு. ஆனால் நமக்கு தெரியும் போது எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரே சமயத்தில் இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்கள் அறியிற மாதிரி தெரியுது. ஒரு ஃபிலிம் பார்க்குறோம், ஃபிலிம் பார்க்கும்போது எல்லாம் தனித்தனி தான், ரூப ரச கந்த ஸ்பர்ஷம்னு. ஆனால் ஃபிலிம் பார்க்கும்போது எப்படி தெரியுது, எல்லாம் ஒன்றா தெரியுதா? ஆனால் வாஸ்தவத்தில் அது இல்லை. அப்போ சித்தம் அனந்த கோடி மைல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட். அது மாதிரி இல்லை, டும் 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 டும்னு உள்ளே போய் விஷயத்தை கொண்டு வந்து உள்ளே போய் வெளியில் போய் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தோட இயல்பு ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தை தான் கிரகணம் பண்ணும். அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இதாகுது. அது மட்டும் இல்லை, சித்தம் எதை பிரகாசப்படுத்தும், வெளியில் இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் பிரகாசப்படுத்துகிற சாமர்த்தியம் சித்தத்துக்கு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக அப்படின்னு ஒரு தைத்திரிய உபனிஷத் மந்திரம் இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அறியவே அறியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே ஆத்மாவாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, மனசே சைத்தன்யத்தை உடையத மாதிரி தெரியுது, மனசே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற விஷயங்களை அறியிற மாதிரி தெரியுது. ஆனால் வாஸ்தவத்தில் இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்துக்கு பக்கத்தில் தான் இருக்க ஒழிய ஆத்மாக்கு வெளியில் இருக்கிற விஷயங்களை தான் அறியும், அது மயமாக ஆகும். இது வெளியில் இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்காரமாக ஆகும். மலை அப்படின்னு பார்த்துச்சுன்னா சித்தவிருத்தி மலையாயிடும். ஆனால் மலையை அறியறதுக்கு யார் வேணும், இது மலைன்ற அறிவு யாருக்கு உண்டாகும், புருஷனுக்கு தான் உண்டாகும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அறியறது புருஷன்தான் அறிகிறான் ஒழிய இந்த சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற மலையோட ஆக்காரமாக வேணா ஆகலாம். சித்தவிருத்தி தன்னையே தான் அறிந்து கொள்கிற சாமர்த்தியம் அதுக்கு இல்லை. அதே மாதிரி தன்னையும் அறிந்து கொண்டு வெளியிலையும் அறியறதுன்றது அதுக்கு சம்பவிக்காது. இப்போ மனசு சொல்லுதா உங்களுக்கு, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சங்கடப்படுது, சஞ்சலமாக இருக்குன்னு மனசா சொல்லிச்சு? யார் சொல்கிறா? நான் சொல்கிறேன். என் மனசு ரொம்ப பிரசன்னமாக இருக்குது, யார் சொல்கிறா? நான் சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசு இந்த விதமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் வேணும், மனசு தன்னைத்தானே அறியாது. ஆனால் மனசு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் நீங்கள் வெளியில் இருக்கிற விஷயங்களை அறிய முடியும். தூக்கத்தில் மனசு இருக்கா? இல்லை. அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெளியில் இருக்கிற விஷயம் தெரியுமா? தூக்கத்தில் தெரியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோம். ஏன் ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வெளி விஷயங்கள் அறியறதுக்கு மனசு தான் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ மனசு இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஞானம் உண்டாகுது, தூக்கத்தில் ஒன்றும் தெரியலை அப்படின்றோம். அப்போது வெளியில் இருக்கிற விஷயங்கள் அறியறதுக்கு சித்தம் வேணும். சித்தத்தை அறியறதுக்கு எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும்? ஏன்னா டைரெக்டாக நான் சித்தத்தை பார்க்குறேன். சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது பார்க்குமா அப்படின்னா, சித்தம் எதையுமே அறியாது, புருஷன்தான் அறிபவன். மனசில் நல்லா புரிஞ்சுங்க. அதை தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் சித்தமானது தன்னையும் அறிந்து பிற வஸ்துக்களையும் அறிதல் என்பது பொருந்தாது, அனவதாரணம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 21வது சூத்திரம் சொல்லுது. ஒருவேளை பௌத்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பிரித்து பார்க்காததுனால பௌத்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சொன்னல சித்தவிருத்தியே ஆத்மா, சித்தவிருத்தியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷயம். தூக்கத்தில் எப்படி இருக்கு? தூக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தவிருத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயமா இருக்கு, வெளியில் விஷயம் இல்லை. சித்தவிருத்தி தான் விஷயம். அறிபவன் எங்கே இருக்கான்? அதே சித்தத்தில் தான் இருக்கான்.
அப்போ தூக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக நம்ம சொப்பனத்தில் பார்க்குறோம். சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவனே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவனாகவும் இருக்கான், காட்சியாகவும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிறான் தூக்கத்தில். அப்போ செப்பரேட்டாக இல்லை. இப்போ இங்கே நம்ம இருக்கோம் ஜாகிரதத்தில், இப்போ நமக்கு தெரியுதா? ஆமாம், நம்ம பார்க்குறோம் நான் வேற, வெளியில் இருக்கிற மலை வேற, வீடு வேற, எல்லாம் வேற வேற அப்படின்னு. தூக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மெர்ஜாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜிக் நடக்குது. சித்தமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவனாகவும், சித்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்சிகளாகவும் ஆகின்றது. சப்ஜெக்டும் அதுதான், ஆப்ஜெக்டும் அதுதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்கறதுக்கு யார் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வேதாந்தமும் கொஞ்சம் யோகமும் ஒருத்தர் கேட்க ஆரம்பித்தார் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு ஒரு பிரித்து பார்க்குற ஒரு சாமர்த்தியம் வரும். அப்படி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், பௌத்தவாதிகள் விஞ்ஞானவாதிகள் மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தவிருத்தி தான் ஆத்மா, சித்தவிருத்தி தான் விஷயம். இதுக்கு அந்நியமாக வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்களும் இல்லை, இந்த சித்தவிருத்திக்கு அந்நியமா ஆத்மான்னு ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கு பேர் தான் விஞ்ஞான ஆத்மவாதி அப்படின்னு பேர் அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் அப்போ அறியறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தவிருத்தியை இன்னொரு சித்தவிருத்தி அறியும், அடுத்த சித்தவிருத்தியை இன்னொரு சித்தவிருத்தி அறியும் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஒரு ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க, ஆலய விஞ்ஞானம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிரவருத்தி விஞ்ஞானம்னு ஒன்று சொல்லுவாங்க. பிரவருத்தி விஞ்ஞானம்னு என்னது? வெறும் அலை அலையாக வந்துக்கிட்டே இருக்கு எண்ணங்கள், அதெல்லாம் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் பேர் பிரவருத்தி விஞ்ஞானம்னு பேர். இதை எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து அண்டர் கரண்ட் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு பேர் ஆலய விஞ்ஞானம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எப்படி வந்து மாரத்தான் இதில் இந்த 800 மீட்டர் ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 200 மீட்டர் ஓடிட்டு தன்னோட விஷயத்தை இன்னொருத்தட்ட ஸ்டிக்கை கொடுத்துட்டு அவர் அடுத்த ஸ்டிக்கை அடுத்த ஆள்கிட்ட கொடுத்து இப்படியே எப்படி போகுதோ அதே மாதிரி ஒரு தாட் என்ன பண்ணும், தன்னோட மெமரியை தன்னோட ஞானத்தை அடுத்த தாட்டுக்கு கொடுத்துரும். அடுத்த தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெமரியை எடுத்து கொண்டு போய் அதுக்கு அடுத்த தாட்டில் கொடுக்கும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாட்டு இன்னொரு தாட்டை பார்க்கிறதா இருக்குது அப்படின்னு விஞ்ஞானவாதிகள் சொல்கிறார்கள். இதை கண்டனம் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 21வது சூத்திரம், சித்தாந்தர திருஷ்யே புத்தி புத்தேர் அதி பிரசங்கா ஸ்மிருதி சங்கரஸ்ச. சித்தாந்தர திருஷ்யே புத்தி புத்தேர் அதி பிரசங்கா ஸ்மிருதி சங்கரஸ்ச. இப்போ கேள்வி வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்த விருத்தியை இன்னொரு சித்த விருத்தி பார்க்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சித்த விருத்தியை இன்னொரு சித்த விருத்தி பார்க்கும், இன்னொரு சித்த விருத்தியை இன்னொரு சித்த விருத்தி பார்க்கும், இன்னொரு சித்த விருத்தியை இன்னொரு சித்த விருத்தி பார்க்கும், இன்னொரு சித்த விருத்தியை இன்னொரு சித்த விருத்தி பார்க்கும். அப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்னா எங்கேயும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு பாயிண்ட் வரவே வராது. அப்போ யாருக்கு இந்த ஞானம் எல்லாம் உண்டாகுது அப்படின்னா, சித்தவிருத்திக்கு ஞானம் வேணுமா? புத்திக்கு எதுக்கு ஞானம்? புத்தி மூலமாக ஈல்டு எடுக்கிறவன் யார்? எவனோ ஒருத்தன் அனுபவம் பண்ணுறவன், அதுலேருந்து லாபத்தை அடையிறவன், ஞானத்தை அடையிறவன் வேற ஒருத்தன் இருக்கணும். அப்படி இல்லாமல் புத்திக்கு ஞானம் தேவையில்லை. புத்திக்கு ஞானம் தேவை அப்படின்னா ஒரு புத்திக்கு இன்னொரு புத்தி, இன்னொரு புத்திக்கு இன்னொரு புத்தி, இன்னொரு புத்திக்கு இன்னொரு புத்தி அப்படின்னு போயிட்டே இருந்துச்சுன்னா சித்தவருத்தி. புத்தினா சித்தவருத்தி. அப்படி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அதிப்பிரசங்கா. அதிப்பிரசங்கன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லியிருக்கேன், அனவஸ்தான்னு பேர். அனவஸ்தானம் என்னது? இன்ஃபினிட். போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாகும், விஷயத்தோட ஞானம் யாருக்கு உண்டாகும், யாருக்கு சுகம் உண்டாகும், யாருக்கு துக்கம் உண்டாகும், யாருக்கு விஷய ஞானம் உண்டாகும் அப்படின்னு நிர்ணயம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நம்ம உலகத்தில் அப்படியே பார்க்குறோம். எனக்கு இது தெரியும்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா? நான் இருக்கேனா? என் மனசுக்கு இது தெரியும், என் புத்திக்கு இது தெரியல, இது தெரியும். அப்போ சொல்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கல. புத்தியா சொல்லுது எனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு. புத்தி சொல்லலை, நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் புத்தியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புத்தி இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். அப்போது விஞ்ஞானவாதியோட மதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புருஷன் ஒருத்தன் தனியாக இல்லாமல் புத்தியே அறியும்னு சொன்னால் அதுக்கு ஒரு எண்ட் இல்லாமல் இன்ஃபினிட்டாக போயிடும். ஒரு தோஷம். அனவஸ்தான்றது ஒரு தோஷம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி சங்கரஸ்ச. ஸ்மிருதி சங்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தேன்.
இப்போ காலையில் ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒவ்வொரு தாட்டும் தான் வந்து கேரி பண்ணிக்கிட்டே வருதுன்னு வச்சுங்க. அப்போ இப்போ இருக்கிற தாட்டு வந்து எத்தனை 1000 தாட்டு வந்திருக்கும். 1000 இல்லை, எனக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 தாட்டு வந்திருக்கும். காலையில் பாடம் எடுத்துருக்கலாம் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் பாடம் எடுத்தால் எத்தனை தாட்டுன்னு, எவ்வளோ வெரைட்டியான தாட்டு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற தாட்டு ஒவ்வொரு தாட்டையும் கேரி பண்ணி வந்துச்சுன்னா இப்போ இருக்கிற தாட்டு வந்து எவ்வளோ இருக்கும், ஏகப்பட்ட லோடோடு இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் படிக்கும் போதே என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா, எனக்கு ஏதாவது கிராஸ் டாக்லாம் வரும். நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லுவேன். ஸ்லோகம் சொல்லும்போது ஒரு ஸ்லோகமும் இன்னொரு ஸ்லோகமும் சிமிலராக இருக்கிற ஸ்லோகம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஸ்லோகம் வந்து ஞாபகத்துக்கு வரும்போது அடுத்த ஸ்லோகம் உள்ளே வந்துடும். தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஏதாவது இது மாதிரி நிறைய நடக்கும். பாடம் படித்து கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய நடக்கும். நம்பரை மாற்றி சொல்லுவோம். முண்டக்கத்தில் இருக்கிறத பிரஷ்னம்னு சொல்லுவோம், பிரஷ்னத்தில் இருக்கிறத வந்து தைத்திரியம்னு சொல்லுவோம், எதையாவது சொல்லுவோம். ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? கிராஸ் டாக் நடந்தால் என்ன ஆகும்? பெரிய ப்ராப்ளம் தானே வரும். நீங்கள் பழைய காலத்தில் டெலிஃபோன் பேசும்போது இது மாதிரி நடக்கும். 2 பேர் பேசிக்கிட்டு இருப்போம். எவராவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டாக் ஒன்று வரும். அவர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பார். ஐயோ ஃபோனை வைங்க, கீழே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஃபோனை வைங்க, நீங்கள் ஃபோனை வைங்கன்னு அவன், நான் வைக்க மாட்டேன் நீங்கள் ஃபோனை வைங்கன்னு அவன். இது மாதிரிலாம் நிறைய கூத்து பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ கிராஸ் டாக் நடக்கிறது எப்போ நடக்குதுன்னா, ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது 3வது ஆள் பேசுனாவே கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படின்னா ஒரு தாட்டில் இப்போ நான் யோக சூத்திரம் நடத்திக்கிட்டு இருக்கேன். யோக சூத்திரம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது கீதையோட ஸ்லோகங்கள் எல்லாம் இப்போ எனக்கு உள்ளார வந்துச்சு அப்படின்னா கிராஸ் டாக் வந்து என்ன ஆகும்? மெமரி எல்லாம் ஒரே டைமில் வந்து ஸ்மிருதிக்கு வந்துச்சு அப்படின்னா ஸ்மிருதி சங்கரமாயிடும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சித்தத்தில் ஒரு தாட்டில் ஒரு விஷயம்தான் இருக்க முடியும். நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி அடுத்த தாட்டு கொடுக்கும் அப்படின்னா ஒரு முதல் தாட்டு வந்து 2வது தாட்டில் லோட் ஆகும். 2வது தாட்டில் இருக்க மெமரி 3வது தாட்டுக்கு லோட் ஆகும். 3வது தாட்டில் இருக்கிறது 4வது தாட்டுக்கு லோட் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பாக விவகாரங்கள் சம்பவிச்சிடும். ஏன்? மெமரி எல்லாம் கிராஸ் ஆகும். அதுக்கு பேர் என்ன பேருனா ஸ்மிருதி சங்கரஸ்ச அப்படின்னு பேர். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, நம்ம தான் ஹேண்டில் பண்ணுற யார்? பரமஹம்சானந்தா அந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனசை ஹேண்டில் பண்ணிச்சு அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ நான் தான் இந்த மனசை என்ன பண்ணுறேன், இந்த நினைவை எடுத்துக்கிறேன், இதை ஒதுக்கி வைக்கிறேன், இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாதுன்னு நான் தான் தீர்மானிக்கிறேன். என்னோட கண்ட்ரோலில் மனசு இருக்குது. மனசே வந்து பார்த்தீங்கன்னா எதையும் பண்ண முடியாது. அப்படி பண்ணிச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்? ஸ்மிருதி சங்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெமரி எல்லாம் கன்ஃபியூஸாக ஒன்றாயிடும். சாக்கடையும் சந்தனமும் ஒன்றாயிடுச்சு அப்படின்னா விவகாரம் சித்திக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருத்தி இன்னொரு விருத்தியை பார்க்காது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்கும் நிறைய, அது மாதிரிலாம் எனக்குலாம் நிறைய நடக்கும். எனக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நினச்சிட்டு இருப்பேன், வேறு ஒரு கிராஸ் ஆகும். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு என்னென்னா ஒரு ஸ்லோகம் வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்து வேறு எதையாவது உள்ளே வந்துடும், வாய் கொளர ஆரம்பிச்சிடும், பேச முடியாது. எதையாவது பேசிக்கிட்டு ஐயோ எங்கே போச்சு, திருன்னு முடிக்க வேண்டியதுதான். எங்கே போச்சு அப்படின்னா எங்கே போச்சு, இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கோன்னே தெரியாமல் போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டால் கிராஸ் டாக் வந்துச்சு அப்படின்னா சரியாக வராது. அப்போ நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். சித்தம் நம்ம கண்ட்ரோலில் இருந்து கரெக்டாக இந்தந்த இடத்துல இதை தான் யூஸ் பண்ணணும்னு நம்ம ஒரு ஆர்டரில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்மிருதியை சித்தவிருத்தியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது முடியாது. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் 22வது சூத்திரம் வர, சித்தேர் அப்ரதிசங்கிரமாயாக ததாகார பத்தௌ ஸ்வபுத்தி சம்வேதனம். சித்தேர் அப்ரதிசங்கிரமாயாக ததாகார பத்தௌ ஸ்வபுத்தி சம்வேதனம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் இதெல்லாம். சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, இந்த புருஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தியை எப்படி அறியப்படுது. இந்த சித்தத்தை நம்ம அறியறோம்ல, நான் சித்தத்தை அறியறேன். சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அறியறா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா சொல்லுது, சித்தேகனா சைத்தன்யத்தினுடைய. சைத்தன்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பிரதி சங்கரமான அசங்கோயம் புருஷகன் ஸ்ருதி சொல்லுது. எந்த வஸ்துவோடையும் சம்பந்தப்படாதவன். எப்படி பிரகாசம் மாதிரி. இப்போ என் ரூமில் இருக்கிற பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இந்த ரூமில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துக்களோடையும் அது என்ன ஆகிறது இல்லை, கலக்கிறதே இல்லை, ஒன்று கலக்கிறதே இல்லை. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கமே உண்டாகிறதுல அசங்கமாக இந்த பிரகாசம் இருக்குது. இதே மாதிரி இந்த நான் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா புத்தியிலேருந்து ஆரம்பித்து எதோடையும் இந்த நான் சேர்றதே இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கர்மமும் இதுக்கு இல்லை, அதே நேரத்தில் பரிணாமமும் இதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அசங்கமாக இருக்கிறது, ஒட்டுதல் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. சம்பந்தப்பட்டால் கர்மம் வந்துடும், சம்பந்தப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா பரிணாமம் வந்துடும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது எதனோடும் சம்பந்தம் இல்லாமல் நான் இருக்கிறதுனால இந்த சித்தம் வந்து எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பிரகாசிக்கிற வஸ்து, சித்தம் நான் பார்க்கின்ற வஸ்து, சித்தத்தை நான் பார்க்கிறேன். அப்போ சித்தம் எப்படி எனக்கு ஞானம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரிஜினல் நான் இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் நானோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புத்தியில் படுது. வாஸ்தவத்தில் சித்தம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நானோட இந்த சித்தத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ வானத்தில் இருக்க சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. வானத்தில் இருக்கிற சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜலபாத்திரத்துக்கு உள்ளார வர்றதே இல்லை, ஜலத்துக்குள்ளார பிரதிபிம்பம் தான் வருது ஒழிய அவன் வர்றதில்லை. ஒருவேளை அவன் வந்தானா, சந்திரன் வானத்தில் இருக்க சந்திரன் இங்கே ஜலபாத்திரத்தில் வந்தானா என்ன ஆகிடும், ஜலத்தோட தோஷம் குணம் தான் அதுக்கு வந்துடும், அப்புறம் அது அனித்தியமாயிடும், எல்லாம் பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்போவுமே சம்பந்தமே இல்லை. வானத்தில் இருக்கிற சந்திரன் மாதிரி 100% வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த வெளியில் இருக்கிற விஷயங்களோட சம்பந்தம் இல்லாமல் இருக்குது, ஆனால் பிரகாசிக்கிறது. இந்த சந்திரனோட பிரகாசம் எப்படி ஒரு ஜலபாத்திரத்துக்குள்ளார வருதோ அதே மாதிரி அபரிணாமியாக இருக்கக்கூடிய அசங்கமாக இருக்கக்கூடிய பரிணாமம் இல்லாத இந்த ஆத்மா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுதுன்னா புத்தியில் பட்ட மாத்திரத்தில் சைத்தன்யம் காற்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகர்பத்தி ஸ்மெல் சேர்ந்தோன்னே காற்று அகர்பத்தி ஸ்மெல் மாதிரி ஆயிடுது. சாக்கடை பக்கம் போகும்போது காற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை ஸ்மெல் ஆகிடுது, சமையல் கட்டு வரும்போது சமையல் வாசனை ஆகிடுது. அதே மாதிரி இந்த சைத்தன்யத்தோட ரிஃப்ளெக்ஷன் இந்த புத்தியில் பட்டோன என்ன ஆகுதுன்னா தது ஆக்கார ஆப்பத்தவ், அந்த புத்தியோட ஆக்காரமாக இது பரிணமிக்கின்றது. யார் பரிணமிக்கிறா? ஒரிஜினல் ஆத்மா பரிணமிக்காது, ரிஃப்ளெக்ஷன் அது மாதிரி ஆயிடுது. அப்போ அப்படி ஆன மாத்திரத்தில் அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அறியப்பட்ட ஸ்வபுத்தி சம்வேதனம், இந்த சைத்தன்யம் அந்த புத்தியை அறிகின்றதாக ஆகுது, பிரகாசிக்கின்றது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ நமக்கு இந்த புத்தி எப்படி பிரகாசிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தானாக நிற்க முடியும். டிஸ்கனெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா என்னோட ரிஃப்ளெக்ஷன் புத்தியில் படுது. புத்தியில் இருக்கிற புத்தி வெறுமனே புத்தியாக இருந்தால் பரவாயில்லையே, அது நமக்கு நிம்மதியாக இருக்கும்ல. அந்த புத்தி என்னவா இருக்குது, ஏற்கனவே விஷயாக்காரமாக பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சித்தம்ன்ற புத்தி விஷயாக்காரமாக பரிணமிக்குது. அந்த புத்தியில் என்னோட ரிஃப்ளெக்ஷன் படும்போது ஒன்று கலந்துருது. ஒன்று கலந்தோன்னே இந்த சித்தவருத்தி காமமாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், நான் காமி அப்படின்னு அபிமானம் வருது. இது குரோதத்தை அடையும் போது நான் குரோதி அப்படின்னு ஆகுது. நான் புத்திசாலியாக இருக்கேன், நான் வந்து முட்டாளாக இருக்கேன் அப்படின்னு இது எல்லாம் உண்டாகிறது. யாருக்கு உண்டாகுதுன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த புத்தி ஆக்காரமாக ஆகிறதுனால அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வபுத்தி சம்வேதனம், தன்னுடைய புத்தியோட விஷய ஞானம் இதுக்கு உண்டாகுது. உண்டானா பரவாயில்ல, அதில் அபிமானம் இருக்குல்ல, பிரச்சனை தானே. அங்கே ஒருத்தர் இருக்கான்ல, யாரு பல வியாப்தின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, யாரு அகங்காரா விமூட ஆத்மா. அந்த முட்டாள் அகங்காரம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிச்சு, தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தியான மாதிரியே இது நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஐயோ எனக்கு இது தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இதுலேருந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிங்கன்னா இது திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாகும், ஆனால் அபிமானம் உண்டாகாது. நமக்கு என்ன ஆகுது, ஞானமும் உண்டாகுது, கூடவே அபிமானிக்கிறதும் நடக்குது. ஏன், பிரித்து பார்க்குற சாமர்த்தியம் இல்லாததுனால. ஆயிடுச்சா? 22வது சூத்திரம் சொன்னதுக்கு பிறகு 23 வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப அருமையாக சொல்கிறார். திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் சித்தம் சர்வார்த்தம்
திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் சித்தம் சர்வார்த்தம். திரஷ்டு திருஷ்ய உபரக்தம் சித்தம். இந்த சித்தம் என்ன பண்ணுச்சு? திரஷ்டான்னு இருக்கிற ஆத்மாவையும் கவர்ந்துக்குச்சு. கவர்ந்துச்சா இல்லையா? கவரலை, அதோட ரிஃப்ளெக்ஷனை உள்வாங்கிடுச்சு. அப்போ திரஷ்டாவோட ரிஃப்ளெக்ஷன் இந்த சித்தத்தில் பட்டோன ஜடமாக இருக்கிற சித்தம் இந்த ரிஃப்ளெக்ஷனை உள்வாங்கணுன்னு சேத்தன மாதிரி ஆயிடுச்சு, திரஷ்டா மாதிரி ஆயிடுச்சு சித்தம். சித்தம்ன்ற மனசு நான் பார்க்குறேன்னா மனசு பார்க்குதா? நமக்கு பிரித்து பார்க்க முடியல. நான் மனசை பார்க்குறேன், மனசு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறத பார்க்குது. இதான் நடக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நமக்கு தெரியவே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? மனசு பார்க்குறத நான் பார்க்குறேன்னு நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நானோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா மனசில் பட்டோன்னே ஜடமாக இருக்கிற திருஷ்யமாக இருக்கிற அந்த மனசு என்ன ஆகிடுது? சேத்தன மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த மனசு என்ன பண்ணுது? அந்த சாமர்த்தியம் இதுக்கு வந்த மாத்திரத்தில் இது ஜடமாக இருக்கிற விற்த்திகள் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்குது. மூவ் ஆகி மனோவிருத்தி, புத்தி விருத்தி, மனோவிருத்தி, இந்திரிய விருத்தி மெதுவாக ஃப்ளோ ஆகி விஷயங்களோட கலந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அறிகின்றது. சித்தம் பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களை பற்றிய ஞானத்தை உடையதா ஆகின்றது. அப்போ எல்லா விஷயத்தோட ஞானம் இதுக்கு உண்டாகணும்னா என்ன நடக்கணும்? இந்த திரஷ்டாவோட இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும்? சம்பந்தம் உண்டாகும். உபரக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப கேப்சர் ஆகணும். இந்த ரிஃப்ளெக்ஷனோட சாமர்த்தியத்தினால தான் ஒரிஜினல் கான்சியஸ்னஸோட ரிஃப்ளெக்ஷன் புத்தியில் பட்டோன்னே இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜடமாக இருக்கிறது எல்லாத்தையும் அறிகின்ற சாமர்த்தியமுடைய மனதாக ஆகின்றது. அப்போ மனசு வாஸ்தவத்தில் என்னது? என்னோட சாமர்த்தியத்தை தான் அது அறிவை அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லுது. 23க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 24வது இதெல்லாம் எதுக்காக சுவாமி அப்படின்னா ஆப்ஜெக்ட் பண்ணுறதுக்காக தான். திருஷ்யத்துக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம்ல. நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? அந்த மனசை எஜமானனா பண்ணி வச்சுருக்கோம். இந்த மனசு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா படுத்தி எடுக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னோட சந்நிதியில் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பால் இருக்குது. அயன் பாலை அந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் ஸ்மித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பை தூக்கி நெருப்பில் போட்டுருவோம். ஒரு அருவா ஏதோ பண்ணுறான்னு வச்சுங்களேன், அந்த அருவாக்கான பெரிய இரும்பை பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பில் போட்டு வச்சு துருத்தியை வச்சு ஊதி 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 அந்த நெருப்போடு சேர்ந்து இந்த இரும்பு என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா நெருப்பு மாதிரியே ஆகிடும். அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு வேற அது வேறன்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆகிடும். வாஸ்தவம் ஒன்றா ஆச்சா? அப்படிலாம் ஆகலை. ஏன்? அதோட சேர்க்கையினால, சயோகத்தினால அப்படி நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க? தண்ணியில் விட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? அது நார்மல் இரும்பு மாதிரி ஆகிடும். திரும்ப அக்னியில் போட்டிங்கன்னா அக்னி மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த இரும்பு எப்படி அக்னியோட சயோகத்தில் அக்னி மாதிரி தெரியுதோ அதே மாதிரி இந்த மனசு சைத்தன்யத்தோட சம்பந்தத்தினால சைத்தன்யம் அந்த மாதிரி தெரியுது. விவேகம் பண்ணியே ஆகணும். அப்போ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணோம்? உபேக்ஷா பண்ணணும். என்னோட சந்நிதியில தான் ஜடமாக இருக்கிற இந்த மனசு இயங்குது. அப்போ அது சுதந்திரம் இல்லை, அது சுதந்திரமாக எதையும் பண்ணாது. அப்போ மனசில் பார்த்தீங்கன்னா எப்போ ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சித்தாந்தத்தை யூஸ் பண்ணணும். நான் பிரிச்சுருங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மனசு பார்த்தீங்கன்னா அடிமை இல்லை, இந்த மனசு தான் எனக்கு அடிமை. என்னோட எக்ஸிஸ்டன்ஸில் தான் இந்த மனசு இருக்குது. இந்த மனசுக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக எந்த காரியத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு அதை 4 வாட்டி தலையில் தட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் எஸ் பாஸ் அப்படின்னு அடங்கியிருக்கும். புத்திக்கு அடங்கி மனசு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவுக்கு அடங்கி இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தாவாக இருக்கிற நான் எனக்கு அடங்கி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ரத கல்பனாவில் பார்த்தீங்கன்னா கட்டோபனிஷத்தில் ரத கல்பனையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்ல வருது. அப்போது அடுத்த சூத்திரம் 24வது சூத்திரம் சொல்லுது, இந்த சித்தம் ஏன் சாமி ரொம்ப துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக டியூன் பண்ணு. தது அசங்கேய வாசனாபிஹி சித்திரமபி பரார்த்தம்
சங்கத்யகாரித்வாத் சங்கத்யகாரித்வாத் ததசங்கேய வாசனாபிச்சித்ரமபி பரார்த்தம் சங்கத்யகாரித்வாத். 24வது சூத்திரம் ரொம்ப கிளியரான சூத்திரம். தது அசங்கேய வாசனாபிகி. இந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டர் மாதிரிங்க, ஹார்ட் டிஸ்க் மாதிரி. சித்தம் என்னது? ஒரு ஹார்ட் டிஸ்க். அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வாசனைகள் இருக்குதுன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அனந்த கோட்டி ஜென்மங்கள், அனந்த கோட்டி ஜென்மங்களில் உண்டான அனந்த கோட்டி வாசனைகள். இப்போ கூகுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எத்தனையோ பில்லியன் மணியை ஸ்பெண்ட் பண்ணி பெருசாக ஒரு ஸ்டோரேஜ். இப்போ நம்ம இந்தியாவோட எல்லா டேட்டாஸும் இந்தியாவிலேயே சேவ் ஆகும், அமெரிக்காவில் போய் சேவ் ஆகாது. எவ்வளோ ஏக்கரில் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? 5 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கும். நம்மளோட சர்வர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் பெரிய 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 சர்வர்லாம் வச்சுருப்பான், எல்லா ஸ்டோரி. அப்போது யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கே இப்போ நான் நம்மள்கிட்ட இப்போ 3வது ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம பாடம் எடுக்கிறதுக்கே 3 ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3வது ஹார்ட் டிஸ்க் போயிட்டுருக்கு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனசு எத்தனை கோடி ஜென்மங்களை தாண்டி வந்திருக்கும், எத்தனை கோடி அனுபவங்கள், விஷய வாசனைகள் எல்லாம் அந்த சித்தத்தில் கேப்சர் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் உத்து பார்க்காதீங்க நான் சொல்லுவேன் தெரியுங்களா உங்களுக்கு. நான்சென்ஸான விஷயங்களை உத்து பார்க்கக்கூடாது. நான் சதானந்திட்ட அப்பப்போ அடிக்கடி தலையில் கொட்டிக்கிட்டே இருக்கிறது. போனீங்களா, கோயிலுக்கு போனீங்களா, சாமியை பார்த்தீங்களா, வந்துடணும். வேறு விஷயத்தையே பார்க்கக்கூடாது. அப்போ எங்கே போனாலும் என்ன பர்பஸ்க்கு போகிறோமோ அதை மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸிக்காமல் வரலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீ கிஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா போவோம், ஏகப்பட்ட ஃப்ரீ கிஃப்டெல்லாம் எடுத்து தலையில் போட்டு வந்துடுவோம். உத்து பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்ன அவசியமோ அவ்வளோ மட்டும்தான். என் சுவாமி ஒருத்தர் இருந்தார், 2 பேர் இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க, போனால் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட பேசுனாங்கன்னா, நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, உங்கள் பையன் யார், உங்கள் பொண்ணு யார், எப்போ கல்யாணம் ஆச்சு, ஏதாச்சு, எத்தனை குழந்தைங்க, எங்கே இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க, சொந்தம்லாம் எங்கே இருக்குது, பந்தம்லாம் எங்கே இருக்குது. என்னங்கடா பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறீங்களேயா, சாதுலாம் அது மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு முமுக்ஷு வந்து பண்ணானா என்ன ஆகிடும், கேரி ஆகிட்டே இருக்கும், விஷயங்கள் கேரி ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ என்ன, தேவையில்லாத உலக வாசனைகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரி பண்ணவே கூடாது. உத்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடும், அதான் பிரச்சனை. இந்த சித்தம் இருக்குல்ல, எதையா உத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், டக்குன்னு உள்ள பிடிச்சி வாசனை ஆக்கிக்கும். நீங்கள் இப்படி போகிறதுல நிறைய கிராஸ் பண்ணி போகிறோம். அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா அது கேப்சர் பண்ணாது அதிகம். அப்போ சப்த ரூப ரசகந்தம் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா போகத்துக்காக சும்மா ஆழ்ந்து போனீங்க அப்படின்னா அது வாசனையாக ஆகிடும். மேலோட்டமாகவே உதாசீன பாவத்திலேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கணும், வாசனை இல்லாமல் இருக்கும். ஆனால் ஏற்கனவே கடந்த வாசனைகள் இருக்குல்ல, ஏகப்பட்ட வாசனைகள். அதாவது தான் தது அசங்கேய வாசனாபிகி தத் சித்தம். அந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எண்ணிக்கையில் அடங்காத வாசனைகளால் சித்திரமபி. சித்திரமபின்னா என்ன அர்த்தம்? விசித்திரமபி. சித்திரம்னா கலர்ஃபுல். ஒரு பெயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர் 6 கலரை யூஸ் பண்ணி மல்டி கலர் ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. அப்போ அதில் ஒரு கலர் மட்டும் இல்லை, அதே மாதிரி தான் நம்மளுடைய சித்தமும் என்னது, கலர்ஃபுல். நல்ல வாசனை, கெட்ட வாசனை, எல்லா வாசனைகளும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் என்னது, கொஞ்சோண்டு மேலே வர்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அபரிதிருஷ்டம்னு சொல்லக்கூடிய வாசனைகள் இருக்குல்ல, என்னது அபரிதிருஷ்டம்னா பிரசுப்த வாசனைகள், சஞ்சித வாசனைகள். அது வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாசனைகள் இருக்குது. யாராவது ரொம்ப அபிமானம்லாம் வச்சுக்காதீங்க, அபிமானத்தெல்லாம் தூக்கி போடணும். நானை தவிர்த்து மீதி எல்லாம் அசுத்தம் தான். என் மனசு ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒரு ஜீவராசி கூட சொல்லிக்க முடியாது. இப்போ நல்லா இருக்குது, இப்போ என்ன சொல்லலாம், இப்போ நல்ல தாட் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, என்னது அக்லிஷ்ட விருத்திஷு அக்லிஷ்ட விருத்திஷு கிளிஷ்டா கிளிஷ்டாக. ஆமாம், விற்த்தைய பஞ்சதையே கிளிஷ்டா கிளிஷ்டாக. அந்த கிளிஷ்ட விருத்தி அக்லிஷ்ட விருத்தி எப்படி இருக்கும்? ஒரு மகா பரம ஞானியா, ஒரு ரொம்ப உத்தம ஞானியை விட்டுருங்க, அவன் பிரிச்சுட்டான். ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும்
என்ன இருக்கும் அப்படின்னா பரம்பிரசங்கியானத்தில் இருக்கிறவன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு வாசனைகள் அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தான அவஸ்தையிலேருந்து வாசனைகள் வரும். எப்போ நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நல்ல விருத்தி போயிட்டே இருக்கும், நடுவில் ஒரு சொத்த கடலை மாதிரி வேர்க்கடலை சொத்த கடலை வர மாதிரி ஏதாவது ஒன்று தப்பாக வரும், திரும்ப நல்ல விருத்தி போயிட்டே இருக்கும், கெட்ட விருத்தி ஒன்று வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு கெட்டவனாக இருக்கான்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவனுக்கும் கெட்ட விருத்தி போயிட்டே இருக்கும். 100 தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நல்ல தாட்டும் வரும், ஒரு 80 தாட்டு கெட்ட விருத்தி வரும், திரும்ப நல்ல தாட்டும் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சித்தத்திலேருந்து தான் விருத்தி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனந்த கோட்டி வாசனைகள் நல்லது கெட்டது எல்லாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா ஏக்க ஃபார்ம் இல்லை, ஒரே ரூபம் இல்லை, ஒரே கலர் இல்லை, விசித்திரமான கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா தனக்காக ஏதாவது பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்காக அது எதுவுமே பண்ணாது, சுவார்த்தம் இல்லை அது. அப்போ அது என்னதுன்னா புருஷனுக்கு ஃபீடிங் பண்ணுறதுக்காகத்தான் அது இருக்குது. என்ன ஃபீடிங் பண்ணுது நமக்கு? சுகம், துக்கம், மோகம். இந்த மனசு தானே இந்த மூணுத்தையும் நமக்கு கொடுக்குது. சதா காலமும் சுகத்தையும் துக்கத்தையும் மோகத்தையும், ஐயோ இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, இதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, இவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுறது, எங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க, எங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுறது, என்னோட இவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்ம எல்லாம் போயிடுவாங்க. மோகம் தானே இதெல்லாம், மோக விருத்தி. அதுக்கப்புறம் விஷயத்திலிருந்து அனுபவம் பண்ணும்போது சுக விருத்தி, விஷயத்தை பிரியும் போது துக்க விருத்தி. யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்தம் தான் வெரைட்டி வெரைட்டி வெரைட்டியாக அனாதி காலத்திலிருந்து நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, சுகதுக்க மோகத்தை போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன பேரு? பரார்த்தம். சித்தம் விசித்திரம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாருக்காக இல்லை, சாம்பாரை சாப்பிட்ற ஒரு புருஷன் தனியாக இருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரார்த்தம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது புருஷனுக்காக இருப்பது. ஏன்? சங்கத்திய காரித்வா. சங்கத்திய காரித்வாத் அப்படின்னா அசம்பிள் பண்ணப்பட்ட காரியமாக இருப்பதால் சாம்பார் மாதிரி, கூட்டு மாதிரி, வீடு மாதிரி. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அநேக வஸ்துக்களை கூட்டி வச்சிருக்கு. வீடு வீட்டுக்காக இல்லை, வீட்டில் வாசம் பண்ணுற வேற ஒருத்தனுக்காக. அதே மாதிரி இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக அப்படின்னா எனக்காக. நல்லா போகம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, சிங்க் ஆகிட்டே இருந்தீங்கன்னா போகம் சம்பவிக்கும். விரக்தன் ஆயிட்டீங்கன்னா கைவல்யம் சம்பவிக்கும். எது வேணும்னு நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும். சிங்க் ஆகிட்டு ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப துக்கமும் பட வேண்டியிருக்கும். சிங்க் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா வைராக்கியம் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்திய காரித்வாத் கூடி இருப்பதால் இது வந்து எதெல்லாம் கூடி இருக்கோ அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கோ, அசம்பிளுக்காக இல்லை, அசம்பலுக்கு அந்நியமானவனுக்காக. சங்காத பரார்த்தத்வாத் ஒரு நியமம் இருக்கா, அதை தான் இங்கே யோக சூத்திரத்தில் பயன்படுத்தியிருக்காரு. சாங்கியத்தில் சங்காத பரார்த்தத்வாத்துன்னு சொல்லியாச்சு. அதே இதை வேற ஒரு ஃபார்மில் சங்கத்திய காரித்வாத்துன்னு இங்கே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 25வது சூத்திரம். விசேஷதரிசின ஆத்மபாவ பாவனா வினிவிருத்தி. விசேஷதரிசின ஆத்மபாவ பாவனா வினிவிருத்தி. ரொம்ப அருமையான சூத்திரம். விசேஷ தரிசினா யார் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு திருஷ்ய விவேகத்தை எவன் பண்ணி பார்க்குறானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷ தரிசி அப்படின்னு பேர். நேற்று கிள்ளி பார்த்தீங்களா? யாராவது சொன்னதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளுங்க, நல்லா கிள்ளுங்க, நல்லா கிள்ளுங்க, நல்லா கிள்ளுங்க, நல்லா கிளு நல்ல கிளு நல்ல கிளு. வலிக்குதா? ஆமாம் வலிக்குது 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 வலிக்குதா? நல்லா வலிக்குது நல்லா வலிக்குது. ரத்தம் வருதா? ஆமாம் ரத்தம் வருது ரத்தம் வருது ரத்தம் வருது. அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கிள்ளுனா வலிக்குமா? வலிக்குது. ஆனால் நீங்கள் என்னவா இருக்கீங்க? பார்க்குறவனாக இருக்கீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ரத்தம் வருது வலிக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அதான் ரமண பகவான் சொல்லும்போது சொல்கிறார், ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, வலிக்குதா சாமின்னு 1000 தேல் ஒன்றா கொட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி வலிக்குது. அப்போ பார்க்குறாருன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறேன்றத தன்மையிலேருந்து சிங்க் ஆகிடும் போச்சு. நம்ம வந்து சாமானிய தரிசி ஆகிடுறோம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற ஆம் ஆத்மி ஆகிடுறோம்.
எப்போ நீங்கள் சிம்பிளாக பிரித்து பார்க்குறீங்களோ திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும், சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள். நான் வேற இது வேறு, நான் வேற இது வேறு, பாருங்க அப்படியே பாருங்க. அப்படி பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா விசேஷ தரிசி ஆகிடுவீங்க. அந்த விசேஷ தரிசிக்கு என்ன எல்லாம் உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரிய சொல்கிற ஆத்மபாவ பாவனா. ஆத்மபாவ பாவனான்னு என்ன அர்த்தம்? இந்த சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருந்த அபிமானம் இருக்குல்ல, எனக்கு என்ன கவலைலாம் வருது, ஐயோ சுகர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 170 ஆச்சு, ஏன் 170 ஆச்சு, எப்பவுமே 80 தானே காட்டும், என்ன ஆச்சு ஏதாச்சு, சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 170. ஆமாம், சுகர்னு இருந்தால் அது அப் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்க தான் செய்யும். உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அஃபெக்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், ஐயோ என்ன ஆகுமோ தெரியல, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமோ, டயாலிசிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா வம்பாயிடும்ல, ரொம்ப பிரச்சனை இல்லை, ஐயோ இதுக்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, ஹார்ட் ஃபெயிலியர்லாம் ஆகுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகும், அப்புறம் நெர்வ் சிஸ்டம்லாம் பாதிக்குன்றாங்க, கண்ணு போயிடுமோ, என்ன ஆகும், எனக்கு என்ன ஆகும், நமக்கு இருக்கா? எல்லாத்துக்கும் கவலை என்ன தெரியுங்களா உங்களுக்கு, நான் என்ன ஆவேன், நான் என்ன ஆவேன், நான் என்ன ஆவேன், ஏற்கனவே என்னவா இருந்தேன், இப்போ என்னவா இப்போ இருக்கேன், இந்த சரீரம் என்ன ஆக போகுது, ஃப்யூச்சரில் அடுத்த ஜென்மம் என்ன ஆகும். நாதபுரம் நேற்று இப்போ பேசிக்கிட்டே போகும்போது மரணமும் அப்படித்தாச்சு, மரணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி, அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்கும், செத்து போகிறது ஒன்றும் ஈஸி இல்லை, செத்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, செத்து போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்கும், என்னவா பிறப்போம். கொஞ்சம் புத்திசாலியாக வர 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 என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, ஒரு பக்கம் மரணத்தை பார்த்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மரணத்தை டைஜஸ்ட் பண்ணவங்க என்ன நினைப்பாங்க, மரணம் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அடுத்து என்னவா பிறப்போம், அதுதான் என்னவா ஆகுங்க, விதைக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா, அடுத்து நாய்க்குட்டியா பூனைக்குட்டியா எல்லாம் தெரியுமா, அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம விதைக்கிறது தான், நம்ம கர்மா தான் நமக்கு அடுத்த பிறவி. இல்லை என்ன பிறவின்னு கன்ஃபார்ம் தெரியுமா, டிக்கெட் கன்ஃபார்ம் டிக்கெட் தெரியுமா உங்களுக்கு, தெரியாது இல்லை. 84 லட்சம் யோனியில் என்ன பிறவி பிறக்க போறீங்க நீங்கள், கர்மாந்தான் பிறவியை கொடுக்க போகுது. அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திருவிதம் கர்மன பலம், கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா 18:12 கீதாவில் கிளியராக சொல்லியிருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறவி உண்டாகும். பிரேத்திய அத்தியாகிராம் பவதி, யாருக்கு தியாகம் பண்ணாதவங்களோ, நான் கர்த்தா போக்தான்னு தியாகம் பண்ணாதவங்களோ அவங்களுக்கு ஜென்மம் கண்டிப்பாக உண்டாகும். என்ன ஜென்மம் உண்டாகும் தெரியாது. என் கூட இருக்கிறவங்களாம் என்ன ஆவாங்க, என் அப்பா என்ன ஆவார், எங்கள் அப்பா என்ன போனார், எங்கே போனார், எங்கள் அம்மா எங்கே போனாங்க, என்னோட பாட்டன் தாத்தன் பூட்டன்லாம் எங்கே போனாங்க, என்னோட நாய்க்குட்டி எங்கே போவோம், என் பூனைக்குட்டி எங்கே போவோம், நான் எங்கே போவேன், இப்போ என் கூட இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க, என்னவா ஆவாங்க, அப்படிலாம் ஒரு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்தனை இருக்குல்ல, இதுக்கு பேர் ஆத்மபாவ பாவனான்னு பேர். நிறைய சந்தேகங்கள், நிறைய சம்சயங்கள் தன்னை பற்றி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, திருஷ்யம்னு எவன் பார்க்கிறானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினிவிருத்தி, விசேஷமாக நிவர்த்தி ஆகிறது. என்னது அப்படின்னா, இந்த ஜென்மமே திருஷ்யம், இந்த சரீரத்தையே திருஷ்யம்னு பார்த்துட்டேன் அப்படின்னா எல்லாம் சினிமா மாதிரி தான். அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, சர்வம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், சர்வம் மித்யா மித்யா மித்யா, ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணுறான். ஒரே தான் திருஷ்யத்வாத், ஒரு ஹேத்து, பார்க்கப்படுவதால் இது நான் இல்லை. தேகம் தானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தேகம் இருந்துச்சு, இப்போ தேகம் இருக்குது. இந்த தேகத்தை இப்போவே நான் ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா இது நான் இல்லை. அப்போ என்னன்னா எனக்கு என்ன, இந்த தேகம் நான் இல்லை. சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறினா என்ன, ஏறாட்டி என்ன, ஹார்ட் ஃபெயிலியர் ஆனா என்ன, ஃபெயிலியர் ஆகலைன்னா என்ன, கண்ணு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன, தேகம் நான் இல்லை. பிரிச்சிங்க, எந்த அளவுக்கு பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரிச்சே பார்க்கணும். 100% ஒருத்தருக்கு இந்த தேகத்தை நான் இல்லைன்னு பிரிச்சுட்டா அப்படின்னா தேகம் எக்கேடு கெட்டாலும் இவனுக்கு ஒரு சம்பந்தமும் இருக்காது. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தை குறித்து ஒரீஸ் எதுவுமே இருக்காது. என்ன ஆகும் ஏதாகுன்ற எந்த ஒரு கேள்வியும் இருக்கவே இருக்காது. எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு ஆயிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு அப்புறம் 26வது சூத்திரம். ததா விவேக நிம்னம் கைவல்ய பிராக்பாரம் சித்தம். ததா 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 விவேக நிம்னம் கைவல்ய பிராக்பாரம் சித்தம்.
இதை ஏன் நான் திரும்ப திரும்ப பாருங்கன்னு சொல்கிறேன் தெரியுங்களா? இந்த பார்க்குற சாமர்த்தியம் வரும் பொழுது ததா அப்பொழுது என்ன ஆகும்? எல்லாம் திருஷ்யம் என்ன ஆகட்டும். திருஷ்யத்துக்கு எது நடந்தால் என்ன? இந்த திருஷ்யத்துக்கு என்ன நடந்தால் என்ன? ஒரு டேபிள் என்கிட்ட இருக்குது. அந்த முன்னாடி வச்சுருந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா போச்சு. இப்போ அதை பற்றி யோசிக்கிறேன், நான் ஒன்றும் யோசிக்கலை. ஏன் அப்படின்னா அது நான் இல்லையே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டேபிள் வச்சுருக்கேன், இது என்ன ஆகும்னு தெரியாது. அதை பற்றி எனக்கு அக்கறை என்ன? அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வஸ்து, ஆப்ஜெக்டாக இருக்கிற வஸ்து என்ன ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது திருஷ்யம்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா, நான் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா, இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லைன்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு என்ன நடந்தா என்ன? வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் திருஷ்யம், என்ன நடந்தா என்ன? ஐயோ தர்மம் கெட்டு போச்சு, அதர்மம் கெட்டு போச்சு. தர்மமும் திருஷ்யம்தான், அதர்மமும் திருஷ்யம்தான். ஸ்டாலின் வந்தா என்ன, பிஜேபி வந்தா என்ன, எல்லாம் திருஷ்யம்தான். ஓனா இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, வேலியில் போகிற ஓனா இப்படி போட்டோம் இல்லை இப்படி போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு? வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன, எனக்கு ஆகிறதுக்கு என்ன இருக்குது? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சம்பந்தமே இல்லையே இது அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்திலையும் ஒரு திருஷ்ய புத்தி வந்துடுச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா மெதுவா அந்த விவேக சக்தி என்ன பண்ணும்? விவேக நிம்னம். சதா காலமும் அது விவேகத்தை நோக்கியே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். நிம்ன பிரதேசம் அப்படின்னா கீழான பகுதி. உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவேகத்தை பண்ணக்கூடிய ஃப்ளோலையே போயிட்டு இருக்கும் கீழான நோக்கி. நீங்கள் ஒரு குழி வெட்டி வச்சுருக்கீங்க. இப்போ என்ன குழி வெட்டினீங்க அப்படின்னா விவேகம் பண்ணுறதுன்னு ஒரு குழியை வெட்டி வச்சுட்டீங்க. அப்போ எது கையில் கிடைச்சாலும் திரஷ்டாதிருஷ்யம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதை பண்ண என்ன ஆகும்? ஒரு டைமில் மெதுவா பண்ண வேண்டிய விருத்தி எல்லாம் அப்படியே ஷட் டவுன் ஆகி நிரோத பூமியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கைவல்ய பிராக்பாரம் சித்தம். இந்த சித்தமானது வந்து பார்த்தீங்கன்னா போகத்தை கொடுத்துரும். போகம் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா போகம் சித்திக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான் அந்த சித்தத்துக்கு இருக்குது, கைவல்யத்தை கொடுக்கும். போகத்தை கொடுத்துருச்சு, நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா போகம் நின்று போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று டேஸ்ட் என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்குது அப்படின்னா எடுத்தோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகம்னா என்ன? என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணணும்ல. நம்ம சுக துக்க மோகத்தை தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். சுகம்னா என்ன, வலினா என்ன, வேதனைனா என்ன அப்படின்னு சிங்க் ஆகாமல் அதோட மெர்ஜாயி ஐயோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நொந்துக்காமல் துள்ளி குதிக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுகம்னா என்ன நல்லா இது பண்ணி பாருங்கள். சுகத்தை உத்து பார்த்தீங்கன்னா சுகம் இல்லை, துக்கத்தை உத்து பார்த்தீங்க அப்படின்னா துக்கம் இல்லை. ரெண்டுமே ஆப்ஜெக்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனோன்னே உங்களுக்கு வந்து போகம் முடிஞ்சு போச்சு. சித்தம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இது வரைக்கும் போகம் கொடுத்துச்சு, போகம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் வேற என்ன வேலை இருக்குது? இந்த இந்த இது வந்து பிரசங்கியான தியானம் பலப்பட்டு அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டினா கைவல்ய பிராக்பாரம் பவதி. கைவல்யத்தை நோக்கி மெதுவா செல்ல ஆரம்பிக்கின்றது. சொல்லியாச்சு. 26. இன்னும் 8 சூத்திரம் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். 8 சூத்திரத்தோடு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நாராயண. சின்ன விஷயமா பார்க்க ஆரம்பிக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேதனைன்றது ஆசீர்வாதம்னு வச்சுங்க. எந்த வேதனை வந்தாலும் ஆசீர்வாதம். ஏன்னா அதை பார்க்கறதுக்கான சாமர்த்தியம் நமக்கு இப்பயே கொண்டு வரணும். சுகத்தையும் பார்க்கணும், துக்கத்தையும் பார்க்கணும். மெதுவாக பார்க்குற ஹேபிட் வர இப்போ நான் உங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கேன்ல, நான் பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறத இப்போ நான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாடம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பாடம் படித்து கொடுத்துட்ருக்கா, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு லைட்டாக ஒரு விபாகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சிங்க் ஆகாமல் போயிட்டே இருக்கிறது. இது மெதுவாக இந்த பிரசங்கியான தியானம் பெருசாகி மனசு வந்து பார்த்தீங்கன்னா குவைட்டாக இருக்கிறதுலையே நிரோதம் பண்ணுறதுல பிராணாயாமமாக இருக்கட்டும், ஜபமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோயர் தான்.
இருக்கிறதுலையே பெஸ்ட்டு உபாயம் எது அப்படின்னா இது வேற நான் வேற இது வேற நான் வேறன்னு பார்க்குற அந்த சாமர்த்தியம் இருக்கேன். இந்த சாமர்த்தியம் வந்துருச்சுன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா குவைட்டாக வாழை சுருட்டிக்கிட்டு பேசாமல் உட்காந்து நீங்கள் பிராணாயாமம் பண்ண வேணாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த இது வர்றதுக்கு நீங்கள் பிராணாயாமம்லாம் முன்னாடி பண்ணி மனசை கொஞ்சம் சாந்தப்படுத்தும். முக்கியமான தியானமே எது அப்படின்னா பிரசங்கியான தியானம் தான், அந்நியதாக்கியாதி தான். அப்போ மெதுவாக வெளியிலேருந்தே பார்த்துக்கிட்டே இருங்க, சிங்க் ஆகாமல் பார்க்குறத மெதுவாக கொண்டுட்டு வாங்க. ஹரி ஓம் ஹரி ஓம்.